அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர்கள் இருவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வேற 2 முறை சொல்லிட்டாங்க. டிசம்பர் 2025 சொல்லிட்டாங்க, ஜூலை 28 2026 சொல்லிட்டாங்க. அந்த மேப்பிங் பண்ணா நீர் வரத்து கால்வாய் எது, டிரைனேஜ் எது, எப்படி அப்பதான் எந்த ஆக்கிரமிப்பும் அந்த நீர் அந்த 5 ஏக்கர் குளங்குட்டை மேல ஆக்கிரமிப்பு இருக்காது. அப்பதான் அதை நம்ம காப்பாற்ற முடியும். அது ஒரு தகவல். அடுத்ததா இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், இது நீர்வளத்துறை இன்னைக்கு மானிய கோரிக்கைன்றதுனால பேசுறேன். நம்ம இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்ல பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் போக வேணாம். கிருஷ்ணா கோதாவரி எல்லாம் இன்டர்லிங்க் எல்லாம் பெரிய ப்ராசஸ். அது எத்தனையோ ஸ்டேட்டு கிட்ட அனுமதி வாங்கணும். நம்ம ஊர்லயே நிறைய ஆறுகள் இருக்கு, அதை இன்டர்லிங்க் பண்ணுங்க. அதுல முதல் திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல முதல்ல பெரிய திட்டம் பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் வாட்டர் ஸ்கீம், மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 2008 அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வேலை நடந்திருக்கு. ஆனா 3% தான் நடந்திருக்கு. இப்பயும் நீங்க அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இருந்தாலும் காவிரியில இருந்து புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய வெள்ளாறு, ராமநாதபுரத்துல இருக்கிற வைகை ஆறு, விருதுநகர்ல இருக்கிற குண்டாரை இணைச்சிட்டாலே அந்த மாவட்டம் முழுக்க பயன்பெறும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதையும் நீங்க விரைந்து செயல்படுத்த வேண்டும். மேட்டூர் உபரிநீர் திட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். 100 ஏரி அதை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான திட்டம். சரபங்கா நதி, திரிமணுமுத்தாறு, வசிஷ்ட நதியை இணைக்கக்கூடிய திட்டம். அந்த சேலம் ஆத்தூர் மாநகர அந்த பகுதியை வளம் பெற்றோம், அதை விரைவுபடுத்த வேண்டும். தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, எலுமிச்சை ஆறு இணைப்பு திட்டம். நொய்யல் ஆறு, நோய்களை தீர்க்கும் ஆறு, அதை கழிவுகளை அகற்றும் திட்டம், அதை காப்பாற்றணும். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம், இதுக்கு டிபிஆர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலாறு தடுப்பணை திட்டம், பாலாறுல தடுப்பணை கண்டிப்பா கட்டியாகணும். தடுப்பணைனா 10 அடி 6 20 அடி தடுப்பணை தேவையில்ல, 5 அடி தடுப்பணையே போதும். பாலாறுல இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்து வைக்க முடியும். இதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாலாறு காப்போம், வைகை காப்போம், தாமிரபரணி காப்போம், நொய்யலாறு காப்போம்னு எத்தனையோ நடைபயணம் போயிட்டாங்க. அதற்கப்புறம் தான் 2 தடுப்பணைகள் சென்னை பக்கத்துல நீங்களே பார்க்கலாம். சென்னையில இருந்து பாண்டிக்கு போற ஈசிஆர் ரோட்ல வாயலூர் செக் டேம் இருக்கு. எப்படி பச்சை பசேல் இருக்கும் பாருங்க, 2 பக்கமா தண்ணி இருக்கும். வள்ளியூர் செக் டேம் அந்த பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த செக் டேம் மூலம் 15 இருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எல்லா கிணறும் நிரம்பி 3 போகம் அங்க பயிர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீங்க பார்க்கும்போது சென்னை டு பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் சாலையில நீங்க பார்க்கலாம். அடுத்தது நந்தன் கால்வாய் திட்டம், திருவண்ணாமலையில் உள்ள 22 ஏரிகள், விழுப்புரம்ல இருக்கக்கூடிய 18 ஏரிகள், இந்த ஏரியெல்லாம் இணைச்சு அதை தண்ணீர் நிரப்பும் திட்டம் தான் தென்பெண்ணை உபரிநீர் இந்த திட்டம். இது அதே போல அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது ரொம்ப அழகான திட்டம். அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் கங்கையில இருந்து தண்ணியை கொண்டு கிட்டத்தட்ட அந்த சோழகங்கம் ஏரியை உருவாக்குறாரு. 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஏரியை வெட்டுறாரு. ஒரு 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த ஏரியை வெட்டி அந்த கங்கை நீர் அதுல ரொப்பி அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. சோழகங்கை ஏரி, பொன்னேரின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கரிவெட்டி ஏரி, சித்தமல்லி ஏரி, செம்பியன் மாதேவி ஏரி, இப்படி இத்தனை ஏரிகளும் அந்த கனெக்ட் ஆகி அந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திட்டத்துக்கு நீங்க மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். அப்புறம் இன்னொரு உறுப்பினருடைய கோரிக்கை, சோழவந்தான் சாத்தியாடி அணை திட்டம், அதுவும் கேட்டிருந்தாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே இது நதிநீர் இணைப்பு திட்டம் தான். பெரிய இது கிடையாது, பெரிய வெளியூருக்கே போக தேவையில்ல. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நதிகளை நாம் இணைத்தாலே போதும், தூர்வாரினாலே போதும், கரைகளை பலப்படுத்தினால் போதும். இந்த மணல் அள்ளுறதே குறைஞ்சிடும். சட்ட விரோதமாக மணல் அள்ளுவதே குறைஞ்சிரும். இந்த ஏரி குளங்களை தூர்வாரி இதெல்லாம் இணைச்சிட்டாலே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய திட்டம். இனிமேல் என்னுடைய தர்மபுரி தொகுதிக்கான திட்டங்களை, சிறப்பு திட்டங்களை நான் மாண்புமிகு அமைச்சர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். என்னுடைய தர்மபுரி தொகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். இதுல தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து உங்ககிட்ட கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறேன். காவிரியில வர உபரி நீர் ஒரு 3 TMC தான். அதை பெரிய பெரிய குழாய்கள் மூலம் நீரேற்று முறையில கொண்டு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 10 அணைகள், 83 ஏரிகள், 769 சிறிய ஏரிகள் உட்பட மொத்தம் 1230 நீர்நிலைகளும் நிரப்பி ஆண்டு முழுவதும் நீங்க விவசாயம் செய்யலாம். அதுக்கு நீங்க வழிவகை செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா இனிமேல் நிலம்லாம் எடுக்க வேணாம். ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக குழாய்கள் அமைத்திருக்கிறாங்க. அது பக்கத்திலே இதுக்கான தனியா குழாய்கள் அமைச்சிட்டாலே போதும். இந்த தண்ணீரை கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டா 15 லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி கிடைக்கும். இதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதே போல நிறைய திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுற எண்ணெய்கோல் புதூர் தும்பலஹள்ளி திட்டம்,
தூள்செட்டி ஏரி திட்டம், பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், சேனேகால் திட்டம், சேனேகால் ஈச்சம்பாடி திட்டம், வாணியாறு உபரிநீர் திட்டம், தொப்பையாறு உபரிநீர் திட்டம், ஆனைமடுவு திட்டம், பொதியன் பள்ளம் திட்டம், வள்ளி மதுரை அணை உயர்த்துதல் திட்டம், மத்தாள பள்ளம் திட்டம், பாளையம்புதூர் ஜெகநாதன் கோம்பை திட்டம், இப்படின்னு நிறைய திட்டம் இருக்கு. சனத்குமாரை கிளீன் பண்ணிட்டா ஒரு நகராட்சி 2 பேரூராட்சிக்கு தண்ணீர், கம்பையநல்லூர், பேரூர், அரூர்னு. தர்மபுரி மாவட்டத்தில் ஃப்ளோரோசிஸ் ரொம்ப அதிகம். அந்த ஃப்ளோரைட் தண்ணியில கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால எலும்பு வீக் ஆயிடும், பல்லு கருப்பாயிடும். நீங்க பாத்தீங்கன்னா இது அது ஏரியூர் பெண்ணாகரம் தொகுதியில வருது. அங்க அதிகமான கிட்னி டிசீஸ் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகம். கிட்னி ஃபெயிலியரும் கிட்னி டிசீஸும் இந்த ஏரியூர்ல அதிகம். இதற்கு ஒரே ஒரு நல்ல திட்டம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்க செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்து கூட 3வது ஃபேஸ் தயாரா இருக்கு. அதை விரைந்து செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், கால்வாய்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை. எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பஞ்சப்பள்ளி முதல் ராமாக்கால் ஏரி வரையுள்ள நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வாரி ஆழப்படுத்தி தர வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது. இங்க இண்டூரை மையமாக கொண்டு 12 ஊராட்சிகள் இருக்கு. 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா இத ஒரு வாட்டி அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்குலாம் போனோம்னா ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு போயிடுது. அவர்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால அந்த மக்கள் நலன் கருதி, நிர்வாக நலன் கருதி இண்டூரை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் பழுதடைந்த அரசு கட்டிடங்கள், கழிவறைகள் ஆகியவற்றை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் பயனற்ற நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறுகளை மழை நீர் சேகரிப்புக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லா வீடுகளிலையும் அதை கட்டாயமாக்கி சேமிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அன்னசாகரம் ஏரி, அதியமான் கோட்டை ஏரி, சோகத்தூர் ஏரி, சாமிச்செட்டிப்பட்டி ஏரி, கடகத்தூர் ஏரி ஆகிய ஏரிகளை தூர்வாரி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் சாமிச்செட்டிப்பட்டி ஓம் சக்தி பள்ளி வரையும், சாமிச்செட்டிப்பட்டி ஊராட்சி கமலநத்தம் நரசிம்மன் கொட்டாய் முதல் எருமைப்பட்டி கொட்டாய் வரையும், மாதேமங்கலம் ஊராட்சி மிட்டாரெட்டி அள்ளி சாலை முதல் ஆவாரங்காட்டூர் வரையும், தாசன் கொட்டாய் முதல் பங்குநத்தம் கொட்டாய் வரையும், நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இண்டூர் முதல் கழனிக்காட்டூர் வழியாக அரக்காசனள்ளி, சின்னம்பள்ளி, பெரும்பாலை வரையும் உள்ள பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தருவதுடன் தேவையான இடங்களில் பாலங்களையும் அமைக்க வேண்டும். தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் சோகத்தூர் ஊராட்சி பூசாரிப்பட்டி சாலை முதல் ஜடையன்கொட்டாய் மாட்டுக்காரனூர் வரையுள்ள தார் சாலையும் சீரமைத்து தர வேண்டும். அதே போல தருமபுரி மாவட்டத்தை என் ஊர் என் கனவு திட்டத்தில் ஒரு சொட்டு மது சாராயம் போதை இல்லாத ஒரு மாவட்டமாக நீங்க அறிவிக்க வேண்டும். அப்புறம் தருமபுரி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் புதிதாக அரசினர் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கி பெண்கள் இடைநிற்றலை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. அது பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது. அது யுனெஸ்கோ ப்ரொடெக்டட் ஹெரிட்டேஜ் சைட்டு. அது பக்கத்திலேயே சோழகங்கம் ஏரி, பொன்னேரி இருக்கிறது. அதையும் சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அதே போல செஞ்சிக்கோட்டையும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. அது பக்கத்தில் திருவண்ணாமலை மேல்மலையனூர் வரவங்க செஞ்சிக்கோட்டைக்கு வராம சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். வத்தல் மலையும் ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். தர்மபுரியில குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எஸ்டி சர்டிபிகேட் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களால பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கெல்லாம் போக முடியல. ஒரு முறையும் கோர்ட்ல போய் கேஸ் ஆர்டர் வாங்கிட்டு தான் படிக்கிறாங்க. அதை நீங்க தாயுள்ளத்தோடு கருணை பரிசீலனை செய்து அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நான் சொன்ன இத்தனை திட்டத்துக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தான். எனக்கு நன்றாக தெரியும். நம்ம கடன்ல தான் தமிழ்நாடு அரசாங்கத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம். கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்கறீங்க, கடன் வாங்கி தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்பிடென்ட்டோட சொல்றேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்துல அடைச்சிடலாம். கான்பிடென்ட்டா சொல்ற முடியும். ஏன்னா எக்கானமி நல்லாயிடும், விவசாயம் நல்லாயிடும், ஹெல்த் நல்லாவும். நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம சுகாதாரம் மேம்படும், விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய எக்கானமியும் வளரும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, எனக்கு
நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.